இந்த மார்க்கெட்ல நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு நெறைய வழிகள் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து நான் ஒரு ஷேர்ஸ்ல முதலீடு பண்றேன் அப்படின்னா, அத முதலீடு பண்ணிட்டு நான் அத அப்பப்போ நான் பார்த்துக்கிட்டேன்னா போதும். அது பாட்டுக்கு ஸ்லோவா, ஸ்டடியா வந்து வளரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி நான் முதலீடு பண்ணியிருக்க ஷேர்ஸ வந்து ரென்டலுக்கு குடுத்தும் நான் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். ரென்டல் இன்கம்மா. இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா, பேசிவா நம்ம ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்றோம். இதுக்குன்னு நம்ம பெருசா அது சார்ட் முன்னாடியே உட்காந்துட்டு நம்ம பண்றது கிடையாது. ஜென்ரலா நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சில ஒர்க்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து அது வளருது. ஒரு பேசிவா நமக்கு ஒரு இன்கம் வந்து வருது. ஓகே. இப்ப இதே என்னால ஆப்ஷன்ஸ்ல பண்ண முடியுமா? அது வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல பண்ண முடியுமா? அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு இன் டெப்த்தா பார்க்க போறோம். அப்படி இந்த பாசிவ் இன்கம் நம்ம பண்ணும்போதுமே, இது எந்த அளவுக்கு நம்ம ஒரிஜினல் ட்ரேடுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இன் டெப்த்தா டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம தன் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, இப்பவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் வந்து நிஃப்டியோட சார்ட் வந்து வச்சிருக்கேன். இதுல வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிருச்சு அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஒரு பெரிய கேப் அப்பும் ஆயிருக்கு. இப்ப நெறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, ஓகே அந்த கேப் வந்து ஃபில் ஆகட்டும் அப்படின்னு. ஆனா நெக்ஸ்ட் டே ஒரு கேப் அப் ஆனதுக்கு அடுத்துமே மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, திருப்பி ஒரு கேப் அப் ஆகுது. இப்ப இந்த இடத்துல என்ன யோசிப்பாங்கன்னா, ஓகே இதுக்கு அடுத்து நிஃப்டி வந்து டர்ன் இன்டு புல்லிஷ். ஸோ இதுக்கு அடுத்து புல்லிஷ்ல தான் இருக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு, இந்த இடத்துல வந்து நான் ஃபியூச்சர்ஸ்ல பை பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப இந்த இடத்துல நம்ம ஃபியூச்சர்ஸ்ல பை பண்ணும்போது, இத ஜெனரலா எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா வந்து ஆப்ஷன்ஸ வச்சு ஹெட்ஜ் பண்ணுவாங்க. ஓகே. ஜெனரலா இப்ப நான் ஒரு லாட் பை பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் ஒரு ஸ்டாப் லாஸ் டார்கெட் போடலாம். இது வந்து ஒரு டைப்பு. இல்ல எனக்கு வந்து அந்த மாரி வேணாம். நான் ஆப்ஷன்ஸ வச்சு ஹெட்ஜ் பண்றேன் அப்படிங்கிறவங்க, ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணிக்குவாங்க. அந்த லோவர் ரிஸ்க்க வந்து என்ன பண்றது? கட் பண்றதுக்காக. கீழ மார்க்கெட் வரும்போது, அந்த ரிஸ்க் இருக்கக்கூடாது. அன்லிமிட்டடா போயிறக்கூடாதுங்கிறதுக்காக, அத இங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, ஒரு புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணிருவாங்க. ஓகே ஃபைன். இப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான் தெரிஞ்சிருச்சு. ஆனா, உடனே புல்லிஷ் ஆயிருமா? ஒரே நாள்ல வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் ஏறுமான்னா, ரொம்ப ரேர். அது வந்து உடனே அந்த மாரி நடக்காது. ஓகே. இப்ப இந்த மாரி டைம்ல நம்ம எப்படி இத வச்சு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா, ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ல வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டர் வந்து குடுத்துருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ்ல தான் பை பண்ணியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபியூச்சர்ஸ் பை. இப்போ இந்த ஒரு பர்ட்டிகுலர் டேட்ல, அதாவது 16th ஜூன். அப்போ இந்த டைம்ல ஃபியூச்சர்ஸோட பிரைஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23,956 அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து இத பை பண்ணிட்டாரு அப்படின்னா, இவருக்கு அன்லிமிட்டட் லாஸ் அண்ட் அன்லிமிட்டட் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாரி போகுது. இது கீழ பார்த்தீங்கனாலுமே தெரியும். ஓகே. இப்ப இந்த இடத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அவர் ஸ்டாப் லாஸ் போடுறதா இருந்தா ஸ்டாப் லாஸ் போடலாம். இல்ல ஒரு புட் ஆப்ஷன் பை பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். அது வந்து ரிஸ்க் சைடு வந்து அத அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனா இப்ப பாசிவ் இன்கம் எப்படி பண்றதுன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு 200 பாயிண்ட் இல்ல ஒரு 300 பாயிண்ட் அந்த அளவுக்கு இருக்கிற கால் ஆப்ஷன் வந்து நீங்க எடுத்துக்கங்க. அத வந்து நம்ம என்ன பண்றோம்னா, வீக்லில வந்து செல் பண்றோம். ஓகே. இப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஜஸ்ட் வந்து கரண்ட் வீக் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல 24,100 செல் பண்றோம். ஏன்னா அந்த டைம்ல வந்து 23,956. ஸோ அதுலேருந்து ஒரு 200லேருந்து 300 பாயிண்ட் வந்து நீங்க டிஃபரன்ஸா வச்சு அந்த கால் ஆப்ஷன செல் பண்றீங்க. அந்த டைம்ல இதோட பிரைஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ரூ. 185 நீங்க செல் பண்றீங்க. ஓகே. இப்ப இத பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, எனக்கு அப்சைடு வந்து லிமிட்டடா தெரியுது. இவ்வளவு தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட்ன்னு தெரியுது. ஆனா, எனக்கு டவுன் சைடு வந்து அன்லிமிட்டட்னு காட்டுது அப்படிங்கிறத சொல்லுவீங்க. அன்லிமிட்டட் அப்படின்னு காட்டும்போது, நான் முன்னாடியே சொன்னது தான். நீங்க அதுக்கு புட் ஆப்ஷன் பை பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். இல்ல ஸ்டாப் லாஸ் போடுறதா இருந்தாலும் போடலாம். ஓகே. அது வந்து டிஃபரெண்ட் திங். ஃபைன். இப்போ இதுல வந்து என்ன ஒரு விஷயம் நீங்க முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா, இந்த பி&எல் டேபிள் தான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நிஃப்டில வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து பை பண்ணியிருக்கேன். என்னோட என்ட்ரி பிரைஸ் வந்து இது. இப்போ கரண்ட் எல்டிபி வந்து இது. இதுல வந்து 9,500 வந்து ப்ராஃபிட்டா காட்டுது. ஓகே. என்னோட வியூ என்ன பண்ணிட்டேன், புல்லிஷ்ன்னு நான் எடுத்துட்டேன். இத வந்து நான் பை பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு இது ப்ராஃபிட். ஆனா, அதே டைம்ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கால் ஆப்ஷன் நான் செல் பண்ணிட்டேன். அந்த கால் ஆப்ஷன் வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு, அதுவுமே ஒரு 5,300 ப்ராஃபிட் குடுத்திருக்கு. இப்போ இங்க ஒரு டவுட் வரும். இப்போ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் மேல போய் தானே எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. நான் பை பண்ணியிருக்கேன். அது மேல போயிருக்கு எனக்கு ப்ராஃபிட். அப்போ ஒரு கால் ஆப்ஷன் எப்படி வந்து அ எனக்கு வந்து ப்ராஃபிட் குடுக்க முடியும்? அதுவும் லாஸ் தான ஆகும் அப்படிங்கிறத நீங்க யோசிப்பீங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிஃப்டி வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடா மேல போச்சுனா தான் இந்த கால் ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப அதிகமா மேல போகும். இல்ல அப்படின்னா இது சைட்வேஸ்லயோ இல்ல ரொம்ப ஸ்லோவாவோ, ஸ்டெடியாவோ மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இது என்ன பண்ணும்னா இந்த மாரி தான் வந்து லாஸ் ஆகும். நீங்க இந்த பிரைஸ் கூட நீங்க ஹிஸ்டாரிக்கல் பிரைஸ்ல எடுத்து பார்த்தீங்கனாலுமே இந்த டேட்டா தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, நமக்கு இந்த கால் ஆப்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணல,
எந்த ஒரு அனாலிசிஸும் பண்ணல, நம்மளோட ஒரே வியூ தான் எடுத்தோம். மார்க்கெட் புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத எடுத்தோம். ஒரு 200லேருந்து 300 பாயிண்ட் தள்ளி இருக்கிற கால் ஆப்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், செல் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ இது வந்து நம்ம எடுத்தது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து 16 ஜூனில் எடுத்திருக்கோம். இன்னைக்கு 26 ஜூன், 10 நாள் ஆயிருக்கு. இப்போ இந்த 10 நாளில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸை வச்சு நமக்கு 9500 ப்ராஃபிட்டாகவே இருந்தாலுமே அதுக்கு பாதிக்கும் மேலே எது நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த கால் ஆப்ஷன் வந்து கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் பாசிவ் இன்கம் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் வந்து இந்த ஒரு ட்ரேட்ஸே எடுத்துருக்காருன்னு வச்சுக்கலாமே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னா வெறும் ஃபியூச்சர்ஸ் மட்டும் எடுத்துருக்காருன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அவரோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலில் வந்து அவர் கீப் பண்ணுறாரு. இப்போ இந்த லெவல் டச் ஆச்சுன்னா நான் என்னோட ஃபியூச்சர்ஸை க்ளோஸ் பண்ணிடுறேன்ப்பா அப்படிங்கிறதுனா ஒரு நேக்கட் ஸ்டாப் லாஸில் இருக்கிறார். ஓகே, இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,650 வச்சுக்கலாம், ரவுண்ட் ஆஃப். ஓகே, ஓரளவுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். 23,650. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கால் ஆப்ஷன் நான் செல் பண்ணல. ஓகே, வெறும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபியூச்சர்ஸ் வந்து பை பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரைஸ் வந்துச்சு நான் எக்ஸிட் பண்ணுறேன், நான் அந்த ரிஸ்க் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம வரோம். ஓகே, அப்போ 23,650 கரெக்டுங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜென்ரலாக வந்து அந்த 23,650க்கு வரேன். ஓகே, மேபி 660 கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போது 16,000லேருந்து 19,000 லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது மார்க்கெட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வரும்போது. இது வந்து என்ன அப்படின்னா வெறுமனே நான் ஃபியூச்சர்ஸை பை பண்ணியிருக்கேன், அதுக்கு இது ஸ்டாப் லாஸ்ன்னு வைக்கிறேன். இந்த ப்ரைஸ் வந்து எக்ஸிட் ஆகிறேன் அப்படின்னா எனக்கு 16,000லேருந்து 19,000 வரைக்கும் லாஸ் அந்த இடத்துல நான் புக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது முன்ன பின்ன இருக்கலாம், இன்னும் அதிகமாகவும் வரலாம், கம்மியாகவும் வரலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ இதே பாருங்கள், இதே 23,660 நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு கால் ஆப்ஷன் ஆல்ரெடி செல் பண்ணி வச்சுருந்துருக்கேன். ஓகே, இப்போ அதே ப்ரைஸ்க்கு வந்து வரலாமே 660. அப்போ இதில் வந்து என்ன எனக்கு மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ காட்டுது அப்படின்னா, அதாவது மினிமம் 4,500லேருந்து மேக்ஸிமம் 7,200. அங்கே நம்ம எவ்வளோ பார்த்தோம், 16லேருந்து 19,000 வரையும் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து 4,500லேருந்து 7,000 தான் வந்து லாஸ் வருது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த கால் ஆப்ஷனுமே வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா குறைஞ்சு அங்கே லாஸ் ஆகிறது எல்லாமே இங்கே எடுக்கும். ஒரு லெவலுக்கு மேலே அது நின்றும். அதனால தான் ஸ்டில் இது உங்களுக்கு அன்லிமிட்டட் லாஸ்ன்னு காட்டினாலுமே நம்மளோட ஸ்டாப் லாஸ் வரும்போது இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ ஜென்ரலாக எடுத்துக்கங்க, நான் வெறுமனே ஒரு ஃபியூச்சர்ஸ் மட்டும் நான் பை பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டேன்னா 16லேருந்து 19,000 ஸ்டாப் லாஸ் அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் லெவலுக்கு. இல்லை நான் ஒரு கால் ஆப்ஷன் செல் பண்ணி வச்சுருந்துருக்கேன் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், அரௌண்ட் வந்து இது வந்து நம்ம இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அதாவது 4,000 to 7,000 நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லாஸாக வந்து நிற்கும். இப்போ இதுலேயுமே நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கும் போதே அப்போ உங்களுக்கு ரெண்டு சைடுமே லிமிட்டடாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பாசிவாக நம்ம இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. இப்போது இந்த இதில் நீங்கள் வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டேபிளில் பார்த்தீங்கனாலுமே தெரியும். இப்போ நான் வந்து ஜென்ரலாக வந்துட்டு இந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணலன்னா 9,500, செல் பண்ணதுனால 14,940 அப்படிங்கிறது இப்போ இருக்கிற லெவல். ஓகே, இப்போ இன்னொரு டவுட் என்ன வரும்னா, நான் இது வந்து செல் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கு டியூஸ்டேக்காக நான் செல் பண்ணியிருக்கேன். இப்போ டியூஸ்டே அன்னைக்கு வந்து மார்க்கெட் முடிஞ்சிச்சு, நான் அதை வந்து அப்போ என்ன பண்ணுறதுனா நீங்கள் அதை வந்து புக் பண்ணிடணும். அதுக்கடுத்து திருப்பியுமே இதை வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே வரணும். அப்போ பண்ணிகிட்டே வரும்போது இப்போ ஒரு சில டேஸில் வந்து மார்க்கெட் ரொம்ப வைலண்ட்டாக சிங்கிள் டேலே ஒரு 200 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ அந்த டைமில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் லாஸ் வரும். அதாவது இந்த நம்ம பேசிவாக நம்ம ஒரு கால் வந்து செல் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு அதுலேருந்து மேபி லாஸ் வரக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து பை தான் இருக்கிறீங்க, கரெக்டாக? அப்போது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அந்த ஃபியூச்சர்ஸில் இருக்கிற ப்ராஃபிட் வந்து கேரி ஆன் பண்ணிட்டு வந்துட்டே தான் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்பப்போ மார்க்கெட் சைட்வேஸ் போகும்போதோ இல்லை கொஞ்சம் டவுன் ஆகும் போதோ நீங்கள் அதில் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். அப்போ இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்கமாக நமக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத இதோட கம்ப்ளீட் திங். இதை வந்து நிறைய பேர் வந்து ஸ்டாக்ஸில் பண்ணுவாங்க. பட் ஸ்டாக்ஸில் பண்ணுறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அதில் வந்து ஒன்று ஃபியூச்சர்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஸ்டாக்ஸ் வச்சுருந்துருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் வந்து ஷேர்ஸ் இருக்கணும், இல்லை வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து அது நீங்கள் வாங்கியிருக்கணும். அதுலேயுமே நிறைய வந்து ஃபிசிக்கல் டெலிவரி வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து சில பேர் என்ன அது பக்கம் போகிறதுக்கு யோசிப்பாங்க. பட் இண்டெக்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு என்னென்னா கேஷ் செட்டில்மெண்ட் தான். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஒரு வியூ எடுத்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இப்போ இதுவுமே வந்து நம்ம 200 பாயிண்ட் சொல்லியிருக்கோம்.
இப்போ சில பேருக்கு என்ன தோணும்னா 200 பாயிண்ட் ரொம்ப வந்து பக்கமாக இருக்குது நிஃப்டிக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செல் பண்ணிக்கலாம். அப்போ ஓவராலாக வந்து ஐவி கிராஷ் ஆகும்போதோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு அந்த டேஸ் டு எக்ஸ்பைரிஸ் வந்து பக்கத்தில் வரும்போதோ உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. தென் அதுலேருந்து நீங்கள் சின்னதாக ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்கம் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த கம்ப்ளீட் திங். பட் ஸ்டில் இதில் உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் வருதோ அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தன் தமிழ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.